ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கேன். ஸ்லீவில் லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸசைஸ் இருக்க பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு அந்த பக்கத்தில் 1.5 இன்ச்சு, இந்த பக்கத்தில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பிட்டு கீழே இருந்து மேலே ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டுட்டு நம்ம வந்து 1.5 இன்ச்சு ஒரு பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை வந்து நம்ம ப்ளீட் எடுத்து அந்த சென்டரில் வச்சு நம்ம ஒரு ப்ளீட் மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கத்தில் உள்ளதே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த இங்கே கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம் பாருங்கள், ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி அந்த துணி வந்து மேலே தூக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த பக்கமாக அந்த ப்ளீட்டை அந்த ஆப்போசிட் சைடாட்டு நம்ம இந்த பக்கத்தில் ஆப்போசிட்டு அந்த பக்கத்துலேயே அந்த பக்கமாக கொடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் ஒயிட் கலரில் 3 பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து சிம்பிளான சூப்பராக ஒரு நமக்கு ஸ்லீவ் டிசைன் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.